ஹலோ மக்களை, வெல்கம் டு வளையல் விலாக் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மினி ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம், மினி ஷார்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல். ஒரு ரிசப்ஷனுக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிற டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது வந்து அந்த ஹேர் ஸ்டைல் எப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ரிம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து க்ரிம் பண்ணாமல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹெட் இருக்கிறதுனால ஆல்ரெடி க்ரிம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ்லேயே ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவே நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பேஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வந்து நல்லா டீ ஆங்கிள் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம ஃப்ரண்ட் வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒன் பார்ட் ஆஃப் ஹேர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு அதை நல்லா கோம் பண்ணிக்கிட்டு, நல்லா நீட்டாக பண்ணணும்னா அப்பப்போ கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு நார்மலாக 3 பிரைட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு பின்னல் எப்பயும் போடுற மாதிரி ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு இதுக்குமே ஒன் பார்ட் ஆஃப் ஹேர் எடுத்து அதோட நம்ம சேர்த்து தான் போடணும். ஸோ நல்லா கோம் பண்ணி பிரைட் போடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு டைம் பண்ணும் போதும் ஒன் பார்ட் ஆஃப் ஹேரை எடுத்து ஒவ்வொரு பார்ட் ஹேரை எடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து பின்னிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல பின் போடணும். லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு கிளிப் வச்சு சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சைடு பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 சைடுமே நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சைடு போட்ட மாதிரி இதே மாதிரி சைட் பின்னல் போட்டாச்சு. ஸோ 2 சைடுமே போட்டதுக்கப்புறம் நார்மல் ஃப்ரண்ட் வேர் போடுற மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி சைட்லேயும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த 2 சைடுமே நம்ம ஃப்ரண்ட் பேக் போட்டு வச்சு பின்னல் இருக்கும்ல, ஸோ அது 2யுமே எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2யும் நல்லா பிடிச்சிக்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம மிக்ஸி நல்லா கோம் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கிளிப் பண்ணியிருக்கோங்க, அதனால் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது 2யும் வச்சு நல்லா சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிப்போம். நல்லா சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க, அங்கே லூஸ் ஆகாமல். ஸோ நல்லா இருக்கிற மாதிரி சேஃப்டி பின்ஸ் எடுத்து நல்லா பின் பண்ணி நல்லா அப் சைடில் ஒன்று
கீழே அந்த ஒரு பின்னையும் நல்லா போட்டு சேஃப்டி பண்ணி பின் பண்ணிக்கோங்க. நல்ல ஹேர் பின்னாக எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு லூஸ் ஆகக்கூடாது. நல்லா போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு பேக் வேரியேஷனில் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணுங்கிறத காட்டுறேன். ஸோ நல்லா சிக் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்ட்டிஷனையும் நல்லா எடுத்து ஒரு பார்ட்டிஷனை எடுத்து நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா ரப்பர் போட்டு என்ன பண்ணுங்கள், உல்ட்டா பண்ணணும். இப்போ சரிதா, இந்த ஹேர் எடுத்து அப்படியே உல்ட்டா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். உல்ட்டா போட்டுட்டு எடுத்து ஒரு டைட்டன் டைட் பண்ணிவிட்டு லைட்டாக புல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் போட்டுட்டு ஸோ அதே மாதிரி உல்ட்டா, சிம்பிள், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு உல்ட்டா பண்ணிவிட்டு அதை டைட்டன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது வந்து மெர்சி ஹேர் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு ரிசப்ஷனுக்கோ இல்லை பிரைட்ஸ்மெய்ட்க்கோ பண்ணும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி வரிசையாக பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸி பிரைட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ரப்பர் எடுத்தது பார்ட்டிஷன் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு புல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான். ஸோ அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு மெஸ்ஸியாக தெரியும், பட் வந்து நேரில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். லைக் நீங்கள் எந்த அளவுக்கு புல் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் மெஸ்ஸி ஆகும். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இன்றைக்கி எந்த கிளிப் அதெல்லாம் பண்ணல. ஸோ இந்த கிளிட்டர் இதை எடுத்து கிளிட்டர் ஜெல் வச்சு இதை நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில, பட் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது சிக்கனாவாக தெரியும் நல்லா. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல மினிமலாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது இல்லை அப்படின்னா உங்களோட ஐஷோட பேலட்டில் வந்து இந்த கிளிட்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து மேலே இருக்கனால எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்து நான் நாளைக்குள்ள ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பிரைட் வந்துட்டு அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புல் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் ஹேர் ஸ்டைல் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து இன்றைக்கி இது பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு புல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும், மேக்கப் சம்மந்தப்பட்டது ஏதாவது அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.